உங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி, ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் கேது பகவான். அடுத்த 365 நாட்களுக்கு, அதாவது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது, அப்போ பொருளாதார வரவு எந்த கிரகம் கொடுக்க போகுது, எந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வர்றது, திருமணம் எப்போ நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பேர். முக்கியமான விஷயம் என்னென்னா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எதனால், என்ன காரணத்தினால, அப்போ நீங்கள் எந்த மாதிரி முயற்சி பண்ணால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானம் இல்லை, தொழிலில் பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டம் அதிகமாக இருக்குது, நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கிரகம், சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, ராகு பகவான் என்ன கொடுக்க போகிறார், கேது பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, குரு பகவானுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு, இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு வரும்போது என்ன ஆகும்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்குன்னா கொஞ்சம் உடல் நலத்தை அதிகமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. காரணம் என்னென்னா இப்போ குரு நடுவில் அதிச்சாரம் வாங்கி 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். பட் இருந்தாலும் அது எப்போ நடக்கும்ன்றதை யோசனை பண்ணாமல் உங்கள் உடல் நலத்தில் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் உடனே டாக்டரை பாருங்கள், உங்களோட இன்சூரன்ஸு ரெனியூவல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்னன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தையும் கொடுக்கும். அப்போ வர வேண்டிய பணம் இருக்குது, வெளியில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பண வரவுகள் வரும். எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா பணம் வரும்போதே இன்னும் கொஞ்சம் இதை பணத்தை சம்பாதிச்சிட்டா என்ன, இதை டபுள் ஆக்கிட்டா என்ன, இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரக்கூடிய பணத்தை திருப்பி எதுலையாவது முதலீடு பண்ணுவதற்கான சூழ்நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். அப்போ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களுக்கு தெரியாத தொழிலில் பணம் போடுறத நிப்பாட்டிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இல்லைன்னா பணம் போயிடும், ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிக கடன் வாங்காதீங்க. முக்கியமாக அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இல்லை சார் அதனால தான் ஏற்கனவே வீணாக போய் உட்காந்துருக்கேன், இப்போ வட்டி தான் அதிகமாக போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பண தேவை இருக்குது, ஏற்கனவே வட்டி கட்ட வேண்டியிருக்கு, இல்லை ஏற்கனவே லோன் கட்ட வேண்டியிருக்குன்னா திருப்பி வட்டி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஏதாவது ப்ராப்பர்ட்டியை பிளெட்ஜ் பண்ணி பேங்க் லோன் வாங்கியிருக்கீங்க, ப்ராப்பர்ட்டியை பிளெட்ஜ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொத்தை விற்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். அதனால் அதை பார்த்துட்டு விற்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஏன்னா பணம் வருமா சார்? ஆனால் பணம் கண்டிப்பாக வரும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை குருவோடைய வீட்டையே பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக பண வரவுகள் உண்டு. அந்த பண வரவுகள் தப்பான திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான நேரமாக இருக்குது. அதை தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது, அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது என்ன ஆயிருக்கும்னா நிறைய பேருக்கு வேலை இழப்புகள், வேலையில் பிரச்சனை, தேவையில்லாத அவதூறுகள், தேவையில்லாத ஒரு அவமானங்கள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை விருச்சக ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக 5ஆம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறார். காரணம் கேட்டிங்கன்னா சனி 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்? அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு லாபம் வரும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு.
பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் எழுதி கிளியர் பண்ண முடியாமல் சில பேர் இருக்கீங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் சில பேர் கிளியர் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன ஏஜ் கேட்டகரியில் வேணால் இருங்க, ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. இல்லைன்னா வேலை மாற்றம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலைகள் வரும். இல்லை சார் ஏற்கனவே சூழ்நிலை அப்படி தான் இருக்குது, ஆனால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு உறுதியாக இந்த வருஷத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதில் டவுட்டே கிடையாது. அதை மாற்றிக்கொள்வது சிறப்பு. அதே போல் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும், வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆகும், காரு வண்டி மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்தே தீரும். என்னென்னா இதில் ஒரே ஒரு காஷனோட விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுன்னா அந்த வண்டி வாகனத்தில் கடன் சுமையை கொடுக்கும். இடம் வீடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் வாங்குற மாதிரி இருக்குது. இல்லை சார் அப்படி தான் நிலமை இருக்குது, கடன் வாங்கி தான் வாங்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, கடன் வாங்கும்போது ரொம்ப பிளான்டாக உங்களுக்கு என்ன வீட்டுக்கு தேவையோ, உங்களுக்கு என்ன இடத்துக்கு தேவையோ, உங்களுக்கு தேவையான காரு தேவையான வண்டி வாகனம் வாங்கிக்கிறது நல்லது. நீங்கள் வாங்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு தான் உங்களுக்கு வீடு தேவைன்னு இருக்கும். நீங்கள் பார்க்குற வீடெல்லாம் ஒரு 80 லட்சம் 1 கோடிக்கு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இல்லை கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கும்போது கொஞ்சம் பெரிய வீடாக வாங்குங்க சார், அவருக்கு என்ன அவர் சொல்லிட்டு போயிடுவார். கடைசியில் மாட்ட போகிறது நீங்கள். அதனால் என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல் வீடு வாங்குறது நல்லது. இல்லை சார் இது மாதிரி பிரச்சனைக்குன்னா நான் வீடே வாங்கலை சார், நான் நிம்மதியாக வாடகை வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம். ஒரு 6 மாதம் கழித்து குரு பகவான் அதிச்சாரத்தில் இங்கே வராரு. அந்த டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் நீங்கள் மாட்ட மாட்டீங்க, கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. அதேமாதிரி வீடு வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பணத்தை கொடுத்து நான் அடுத்த மாதம் மிச்சம் தரேன், லோன் வந்ததுக்கப்புறம் நான் தரேன்னு சொல்லி இந்த அட்வான்ஸ் பணம்லாம் கொடுத்து இல்லை கொஞ்சம் பெரும் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரி மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சிக ராசி என்பதை செஞ்சு மாட்டிகிட்டு இருக்கீங்க. வீடும் கிடைக்காம கொடுத்த பணமும் திருப்பி வராமல் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அந்த சூழ்நிலை இப்போவும் தொடரும், ஜாக்கிரதையாக இருங்க. சார் அப்போ அந்த பணம்லாம் வராதா சார்? பணம் வரும். எப்போ வரும்னா இன்னொரு 6 மாதம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறது, கஷ்டம் தானே பட போகிறீங்க. அதனால் யாருக்கிட்டையும் அட்வான்ஸ் புதுசாக தப்பாக செய்யாமல் இருங்க. யார்கிட்டையும் ஒரு அட்வான்ஸை கொடுத்து வெயிட் பண்ணி வீடு வாங்குறது. நிறைய பேர் இந்த வருஷம் வீடு காசு கட்டினா அடுத்த வருஷம் தான் வீடு கிடைக்கும். அந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்லாம் போய் வீடு வாங்காமல் இருக்கிறது, இடம் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு. அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வருவதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். என்னென்னா உங்கள் சைடில் தான் நீங்கள் ஈகோ நிறைய காமிப்பீங்க, அதனால தான் நிறைய ஃபேமிலி பிரச்சனை வரும். விருச்சிக ராசினாவே யாரையும் நம்ப மாட்டீங்க, மனைவியை நம்ப மாட்டீங்க, கணவரை நம்ப மாட்டீங்க, அம்மா அப்பாவை நம்ப மாட்டீங்க. அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை? சண்டை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த சண்டைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். கணவன் மனைவிக்கு சண்டை போட்டால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த நிலைமை இருக்குது அப்படின்னா அதை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். அதை நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணணும். உங்கள் பார்ட்னர், அதாவது மனைவியாக இருக்கலாம் கணவராக, அவங்க இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் அதை முன்னெடுத்து அதை தீர்த்து கொள்ளக்கூடிய தக்க தருணமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கிங்க. எனக்கு வர பொண்ணு அப்படி தான் இருக்கணும், வர பையன் அப்படி தான் இருக்கணுன்ற ரொம்ப அடமெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. அம்மா சொன்னால் கூட உங்களுக்கு பிடிக்காது, அப்பா சொன்னால் கூட கேட்க மாட்டீங்க, அம்மாவை திட்டுவீங்க. உனக்கு என்ன தெரியும், எனக்கு தான், நான் தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் மனசை மாற்றிட்டு உங்களுக்கு தகுந்தாற் போல் வரணும் பாருங்கள். அதில் தவறு ஒன்றும் கிடையாது, குறை ஒன்றும் கிடையாது. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுக்கிறனால தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசி நிறைய பெண்களும் ஆண்களும் புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை சார் 3 வருஷம் பார்த்துட்ருக்கோம், கல்யாணம் ஆகலை. நீங்கள் புலம்புறதை விட நீங்கள் கவலைப்படுறத விட உங்கள் அம்மா அப்பா படக்கூடிய வருத்தம் இருக்குது பாருங்கள். ஐயோ ரொம்ப கஷ்டம் சார், என் பொண்ணு நீங்கள் சொன்ன மாதிரியே விருச்சிக ராசி சார், வரன் வருது, வேண்டாம் வேண்டாம் தள்ளிக்கிட்டே வரா. என் பையன் விருச்சிக ராசி, அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லி ஃபாரினில் இருந்தும் கல்யாணம் பண்ண மாட்டான். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அம்மா அப்பாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இந்த வருஷம் திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த திருமண யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. குழந்தை இல்லாதவர்களுக்கு, நிறைய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களுக்கு திருமணமானவர்களுக்கு குழந்தை இல்லை, பெண்களுக்கு நிறைய அபார்ஷன்லாம் ஆகிருக்கும். சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையே உருவாகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேருக்குலாம் இருக்குது.
அதனால் கர்ப்பப்பை கோளாறு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அவங்களாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நேரம். அதற்கான வாய்ப்புகள் இந்த 4ஆம் இடத்துல கூடிய குரு, 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் கண்டிப்பாக செய்ய போகிறார். ஏன்னா 5ஆம் இடத்துல கூடிய சனி என்னென்னா குழந்தை பேரை உறுதியாக கொடுப்பார். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் இருந்தால் உறுதியாக குழந்தை இருக்குது சார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். குழந்தைகள் மூலம் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வருஷம் இருக்குது. மொத்தத்தில் விருச்சக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கடனுடைய அளவு குறையும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். வரக்கூடிய பணத்தை நீங்கள் எப்படி சேவ் பண்ண போகிறீங்க, வரக்கூடிய பணத்தை கடன் அடைக்க போகிறீங்களா, திருப்பி போய் மாட்ட போகிறீங்களான்றத உங்கள் கையில் தான் இருக்குது. ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்வது சிறப்பு. எனக்கு குரு பயிற்சி பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை, ராகு கேது பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலை, சனி பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன கர்மா இருக்குது, எதனால் பிரச்சனை, ஏன் அதனால் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல, ஏன் எனக்கு கடன் வந்துச்சு, ஏன் திருமணம் ஆகலை அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் அதில் பலன் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்ப்பது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போல பலவிதமான பிரசன்னங்க வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.